நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இந்த பழமொழிய நம்ம நெறைய இடத்துல பயன்படுத்துறோம். உண்மையான பழமொழி என்னன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. ஒரு சூடுனா என்ன சொல்றோம்? ஒரு மாடு வந்து சரியா வேலை செய்யல. அதுக்கு ஒரு சூடு வச்சா தான் அதுக்கு புத்தி வரும்பா. அப்படின்ற மீனிங்ல இத பயன்படுத்துறோம். மனுஷனுக்கு இது ஒரு சொல்லு அப்படின்னு வச்சு பயன்படுத்துறோம். ஆனா அதுக்கு வேற மீனிங் இருக்குங்க. சுவடுனா ஒரு சைகை அப்படின்னு பொருள் இருக்கு. ஒரு நல்ல புத்திசாலித்தனமான மாடா இருந்தா என்ன பண்ணுமா, அந்த எஜமான் காட்ட ஒரு சின்ன சைகை, ஒரு சவுக்கடிலாம் தேவையில்ல. ஒரு காலடி சத்தமோ, இல்ல சின்ன அசைவ வச்சே சொல்லிடுமாம். அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத அந்த மாடு புரிஞ்சுக்குமாம். அதேபோல ஒரு அறிவாளிக்கு ஒரு சின்ன குறிப்ப குடுத்தாலே போதும். இல்ல ஒரு சொல்ல சொன்னாலே போதும். அவங்க அந்த விஷயத்த புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதாங்க இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். அது மட்டும் இல்ல, மாட வச்சு இத ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து உழவுக்கு நம்ம மாடு வாங்கும்போதும் இத பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு நல்ல மாடு நடக்கும்போது என்ன ஆகுமா, அதோட பின்காலோட தடம் முன்கால் பதித்த அதே சுவட்டு மேல தான் இருக்குமாம். அந்த மாரி ஒரே சுவடுல நடக்கிற மாடு தான் ரொம்ப வலிமை கொண்டதாகவும், ஆரோக்கியமிக்க மாடாகவும் இருந்தது. அதனால தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவல் பழமொழி நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு தாங்க. அத கரெக்ட்டா நான் இப்ப சொன்ன பொருள்ல நீங்க பயன்படுத்துங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். தொடர்ந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன். பபாய்.